ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிக் பாஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வின் பண்ண போகிறது யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக அது எனக்கு ரொம்பவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா, ஃபைனலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிற நேரத்தில் நம்ம விஜய் வர்மாவை அதிரடியாக விஜய் டிவி அனுப்பியிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்றைக்குமே ஒரு எலிமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த எலிமினேஷன் யாராக இருக்கும் அப்படின்னு ஓரளவு வந்துட்டு நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இன்னும் 5 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் தான் வெளியே போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். அதன்படி கடைசி இடத்துல விஷ்ணு தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்மளோட ஓட்டிங் லிஸ்ட்டில் தெரியுது. ஓட்டிங் லிஸ்ட்லேயே கடைசி ரொம்ப லோவஸ்ட்லாம் தான் விஷ்ணு இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. ஆனால் இதில் ரசிகர்களுக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் டிவியில் பிக் பாஸில் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுறவங்க எவ்வளோ டாஸ்க்குகளை கடந்து வந்திருந்தாலும் கூட அவங்க டைட்டில் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அதுதாங்க இந்த விஷ்ணு விஷயத்துலையும் நடந்திருக்கு. அந்த வகையில் இவர் வெளியேறிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் மறுபடியும் இருப்பாங்க. அந்த 4 பேரில் நம்ம அர்ச்சனா தான் முதல் இடத்த தக்க வச்சிருக்கிறாங்க. ஓட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாவுக்கு தான் ஏகப்பட்ட ஓட்டு வந்துட்டு வந்திருக்கு. அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மணிக்கு ரொம்ப அதிகமாக ஓட்டு வந்திருக்கு. 3வது இடத்துல நம்ம தினேஷ் இருக்கிறாரு. ஆனால் விஜய் டிவி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாயாவை 3வது இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம தினேஷை 4வது இடத்துக்கு தள்ளிடுவாங்க. அது நமக்கு தெரிஞ்சது தான். அந்த வகையில் நம்ம விஜய் டிவியோட திட்டப்படி பார்த்தீங்கன்னா மாயா தான் 3வது இடம். இது எப்படி வேணுமாலும் மாறலாம் அப்படிங்கிறது நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லுது. இது கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாங்க. இதனால பிக் பாஸ் நிகழ்ச்சி கடைசி நேரம் வரையிலுமே ரொம்ப பரபரப்பாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டைட்டில் வின்னர் யார் ஆக போகிறா, செகண்ட் பிளேஸில் யார் வர போகிறா, ரொம்பவே நல்ல பேரும் நல்ல குணங்களோட இருக்கிற நம்ம தினேஷை லாஸ்ட்டில் தள்ளிட்டு மாயாவை ஏன் முன்னாடி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மக்களை நல்லாவே விஜய் டிவியும் கமல் சாரும் சேர்ந்து ஏமாத்துறாங்கன்னு மட்டும் தெரியுது. நம்ம கஷ்டப்பட்டு 24 ஹவர்ஸ் எல்லாம் பார்த்து ஓட் பண்ணி இங்கே யாரையாவது ஜெயிக்க வைக்கணும்னு பார்த்தா விஜய் டிவி அதுக்குள்ளே உள்ளே சேர்ந்து ஒரு கோல்மால் பண்ணி வேறு யாரையாவது கொண்டு வந்துடுறாங்க. ஆக மொத்தத்தில் டைட்டில் வின்னர் கனவோட வந்த நம்ம விஷ்ணுவோட ராஜதந்திரங்கள் எல்லாமே வீணாக போச்சு அப்படின்னு தான் சொல்ல வேணும். கடைசியாக அவர் பாவமாக இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு வெளியேற போகிறாரு. உண்மையாகவே அது ஒரு கஷ்டமான விஷயந்தாங்க. ஏன்னா அவர் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார். பல நேரங்களில் உடஞ்சி போயிருக்கிறாரு. ஏகப்பட்ட இடத்துங்களில் தனக்காக செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிட்டு நின்றுருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட சண்டைகள், ஏகப்பட்ட சச்சரவுகள் இதெல்லாம் தாண்டி ஒரு டிக்கெட் டு ஃபினாலேவை வின் பண்ணியிருந்தார். இருந்தாலும் அவரால் இந்த டைட்டிலை வின் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த டைட்டிலை யார் வின் பண்ண போகிறா, மாயா எத்தனாவது இடத்துல வருவாங்க, நம்மளோட டைட்டில் வின்னர் அர்ச்சனாவாக இருப்பாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.